இப்போ திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பொருத்தம் பார்ப்போம். ஆமாமா. 10 பொருத்தம், 11, 12 இந்த மாரி நெறையா. ஸோ ஒரு திருமணம் செய்யறதுக்கு வந்து எத்தன 10 பொருத்தம் மட்டும் இருந்தா போதுமா குருஜி? அதாவது இந்த 10 பொருத்தங்கள்ங்கிறது அவசியம் தான். ஆனா, அது மட்டுமே இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதுவும் ஒண்ணு. 99% மத்ததெல்லாம் பார்க்கணும். நான் சொன்ன மாரி இந்த 2 ஜாதகத்திற்கு ஒரு ஒரு ஜாதகத்துக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னா, நான் சொன்ன தோஷங்கள்லாம் முதல்ல இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாம இருந்தாலும் பண்ண முடியாது. சுத்த ஜாதகமும், தோஷ ஜாதகமும் ஜாயின் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு அத கண்காணிக்கணும். செவ்வாய் தோஷம் இருக்கா? ராகு தோஷம் இருக்கா? கலத்திர தோஷம் இருக்கா? காலசர்ப்ப தோஷம் இருக்கா? புனர்பூ தோஷம் இருக்கா? இப்படி எல்லாம் பார்த்துட்டு, அதில எல்லாம் ஓகே அப்படிங்கும்பொழுது லாஸ்ட்டா இதுக்குள்ள வரும். இந்த 10 பொருத்தத்தில சில பொருத்தங்கள் இருந்தால் செய்யலாம். 10 பொருத்தம் அவசியமா அப்படின்னால், 10ம் இருக்கணுங்கிறது யாருக்குமே அமையாது. ஸ்ரீராமருக்கும், சீதாவுக்கும் மட்டும் தான் அமைஞ்சது. அதில வந்து முக்கியமான ஒரு 5 பொருத்தங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம். அந்த 5 பொருத்தம் மட்டுமே இருக்கு. செஞ்சிடலாம்னு செய்ய முடியாது. மீதி நான் சொன்ன மாரி 2 பேருடைய ஜாதகத்தையும் முதல்ல கணிக்கணும். 2 கட்டங்களையும் முதல்ல பார்க்கணும். தசா சந்திப்பு. ஒரே தசை. புதன் திசையில புதன் புத்தி. புதன் திசை 17 வருஷம். சுக்கிர திசை 20 வருஷம். இதெல்லாம் ஒரு தடவ வாழ்க்கையில வந்தா 20 வருஷம் புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரே மாரியே போயிட்டே இருக்கும். தசா சந்திப்பு அப்படிங்கிறது நடுவுல ஜாயிண்ட் ஆகாத மாரி மேட்ச் பண்ணணும். அப்புறம் பார்த்தோம்னா, ஒரே ராசி. இதுவும் கேள்வி கேட்பாங்க. ஒரே ராசியில பண்ணலாமா? ஒரே நட்சத்திரத்தில பண்ணலாமா? நட்சத்திரத்தில பண்ணலாம். ராசியில பண்ண முடியாது. ராசி அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த கோசார ரீதியா பிரச்சனைகளை குடுக்கும். மீனராசிக்கு ஜென்மச்சனி வருது, 7:30 சனின்னா, அதே மீனராசியா இருந்தா அவங்களுக்கு அது. வீட்ல யாரோ ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணா தான் அந்த குடும்பம் நடத்த முடியும். எல்லாத்துக்கும் ஒரே கெட்டது. ராகு கேது பயிற்சி சரியில்ல. சனி பயிற்சி சரியில்ல. குரு பயிற்சி சரியில்லைன்னா 2 பேருக்குங்க சரியில்லாம தான் போகும். இப்ப இதெல்லாம் பார்க்கணும். அதாவது ஒரே ராசியாங்கிறத பார்க்கணும். இந்த மாரி மத்த தோஷங்கள் எல்லாம் இல்லாம இருக்காங்கிறத பார்க்கணும். வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழ முடியுமாங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த 10 பொருத்தத்தில தினப்பொருத்தம் அப்படிங்கிறது அவசியம். இது அன்றாட வாழ்க்கையில டெய்லி. அப்புறம் கணப்பொருத்தம். கணம்ங்கிறது ஒவ்வொரு கணம். ஒருத்தன் மனுஷ கணமா இருக்கணும். தேவகணம், ராட்சச கணம் இப்படிலாம் உண்டு. தேவகணமும், மனுஷ கணமும் பண்ணலாம். தேவைக்கு குணம் இருக்கிறவங்க பண்ணலாம். மனித குணம் இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். மாறி மாறி வரும். இது ராட்சச கணமும், தேவகணமும் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா சூட் ஆகாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2வது நாளே பிரச்சனை வந்துரும். தேவகணங்கிறது தேவர்களுக்கு சமமான குணமுடையவர்கள். கணம்னா அதான். ராட்சச கணம்னா அசுரர்களுக்கு சமமான குணம். 2 எப்படி சூட் ஆகும்? இப்போ கணப்பொருத்தம் அப்படிங்கிறது இல்லைன்னா, பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு. அப்புறம் தினம், கணம், யோனி பொருத்தம் 2 பேருக்கும் குழந்தை பிறக்கிறது, இந்த மாரி இது பார்க்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா, ஸ்திரீ தீர்க்கம், தீர்க்க சுமங்கலியா இருக்காளா? அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, ரஜ்ஜு பொருத்தம், மாங்கல்ய சரடு. அதுவே ரஜ்ஜுன்னா கயிறு சமஸ்கிருதத்தில. இந்த தாலி பாக்கியம் இருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் எளிமையா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு 5 பொருத்தங்கள் அவசியம் இருந்தால் தான் திருமணம் செய்ய முடியும் 10ல. அதே சமயம் இந்த 5 பொருத்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் திருமணத்துக்கு செஞ்சிடவும் முடியாது. இது 99.9 லாஸ்ட் தான் இந்த பொருத்தங்கிறது. அதற்கு முன்னாடி நான் சொன்ன நிறையா விஷயங்கள் இருக்கு. இந்த கட்டங்கள வச்சு கணிக்கிறது. நிறையா தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்கள் இதுக்கு இருக்கும், அதுக்கு இருக்காது. இப்படியெல்லாம் நிறையா பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஜாதகத்தை வச்சு அத பார்த்து கணித்து தான் அத முறையா பண்ண வேண்டிய சமாச்சாரம் இது. 10 பொருத்தங்களும் தேவை. 10 பொருத்தத்தில நான் சொன்ன இந்த 5 பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தங்கள். இது இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இது இல்லாமல் வேற 5 இருந்து பண்ணுனோம்னா அந்த திருமண வாழ்க்கை ஈடுபடாது. இப்போ சஷ்டாஷ்டக தோஷம் இருந்தா நம்ம வந்து திருமணம் செய்யலாமா குருஜி? கண்டிப்பா. இப்ப சஷ்டாஷ்டக தோஷம்னா என்னன்னே யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு இப்ப நான் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், கலத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் வேணா கேள்விப்பட்டிருக்கலாம். சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லணும். அதாவது ஷஷ்டம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில 6. சஷ்டி அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சஷ்டி முருகனுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்காங்க? 6னா? அதான் சஷ்டின்னா 6. பிரதமைன்னா 1. அமாவாசை முடிச்சு மறுநாள், பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் வரக்கூடியது பிரதமை. 1வது நாள் பேர் பிரதமை. 2வது நாளுக்கு திதியை. 3வதுக்கு திருதியை. 4வது நாளுக்கு சதுர்த்தி. பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணக்கூடியது அப்படி. 4 அப்படின்னா சதுர்த்தி. விநாயகருக்கு 4ஆம் நம்பர் தான் விநாயகருடைய நம்பர் எப்பவுமே. அப்போ பஞ்சமி அடுத்து 5வது நாள். 6வது நாள் சஷ்டி. இந்த சஷ்டின்னு சொல்லக்கூடிய 6வது இடம், அதாவது பெண்ணினுடைய ராசியிலிருந்து 6வது ராசியும், ஆணினிலிருந்து ராசியிலிருந்து 8வது ராசியும், அஷ்டமின்னா 8 அதான் அஷ்டகம். சஷ்ட அஷ்டக தோஷம். 8வது ராசியும் வந்ததுனால் திருமணம் செய்யக்கூடாது. பொதுவா ஒரு குறிப்பு, பெண்ணினுடைய ராசி மீனம்னு வச்சுக்கலாம்.
மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். ஆணுக்கு துலா ராசியாக இருந்தால் அந்த ஜாதகம் தூக்கி போட்டுடலாம். புரிஞ்சுதா? இது சஷ்டாஷ்டக தோஷம்னு பேர். பெண்ணுக்கு மிதுன ராசியாக இருக்குது அப்படின்னா மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர ராசிக்கான சூட் ஆகாது. இதே தான் அவன் ராசியிலிருந்து 8வது ராசி என்னன்னா ஆண் ராசியிலிருந்து 6வது ராசி பெண் ராசி. இதுக்கு 6ம் அதுக்கு 8ம் பொருந்தாது. சிம்பு இது ஒன்று பொருந்தலைன்னா வேறு எதுவுமே உள்ளே போக வேண்டாம். மற்ற பொறுத்து பார்க்க வேண்டாம், செவ்வாய் தோஷம் பார்க்க வேண்டாம், ராகு இது பார்க்க வேண்டாம், தசாபதி பார்க்க வேண்டாம். எடுத்தோடனே இதை எல்லாம் பார்ப்பேன், இதை விட்டுருவாங்க. சரி, இது தெரியாது, இந்த தோஷம் இருக்கிறதே தெரியாது. அப்போது இதுவும் மெயினாக பார்க்கணும். சஷ்டாஷ்டக தோஷங்கிறது ஒன்று இருந்தால் அது முக்கியமான பங்கு வகிக்கும் திருமண வாழ்க்கையில். அதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்தில் தான். இதெல்லாம் நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட போனால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். திருமண தடைக்கு இதுவும் காரணத்தை கொடுக்கும். இப்போ திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஜாதகமே இருக்காது. பொதுவாக சொல்லப்போனால் எல்லா கட்டம் நல்லா இருந்தாலும் எல்லா அமைப்பும் இருந்தாலுமே காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது திருமண வாழ்க்கைங்கிறது ஒருவருக்கு 30 வருஷம் வாழலாம், சொல்ல முடியாது, 50 வருஷம் கூட வாழலாம். பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா தாராளமாக வாழலாம். இதில் 50 வருஷமே பிரச்சனையோடு யாரும் வாழ்றது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். சில காலகட்டங்களில் பிரச்சனைகள் வருது. ஒவ்வொருத்தருடைய ஜாதக பிரகாரம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, கணவன் மனைவிக்கு பேசிக்க மாட்டாங்க. சமைச்சு டேபிள் மேலே வச்சுருவாப்புல, போட்டு சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் ஏதாவது பேசுகிறேன்னா பையன்கிட்ட சொல்லி பேசுவாப்புல. இப்படி எல்லாம் நடக்கும். ஒரு சின்ன சண்டை, அப்புறம் சேர்ந்துப்பாங்க. இப்படி சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், பிரியக்கூடிய அளவு பிரச்சனைகள் வருவதற்கு ஜாதகத்தில் காரணங்கள் உண்டு. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், களத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம்லாம் இருந்ததுன்னா பிரிவை ஏற்படுத்திடும். சில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்து மீண்டும் ஒரு 2 வருஷம் கோவிச்சு அம்மா வீட்டில் போய் இருக்கிறது, 2 வருஷம் விட்டுட்டு போயிடுறது, மீண்டும் சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சில ஒரு அமைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தசாபுத்திங்கிறது நடக்கும். ஒவ்வொருத்தருக்கு பிறந்த, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க இந்தந்த திசை பிறப்பாங்க அப்படிங்கிறது கணக்குண்டு. இப்போ அஸ்வதி, மகம், மூலம் அப்படிங்கிறவங்க கேது திசையில் பிறப்பாங்க. 3 நட்சத்திரம் ஒரு திசையில் பிறக்கும். இந்த 3 நட்சத்திரக்காரர் அஸ்வதி, மகம், மூலம் அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அஸ்வதி நட்சத்திரக்காரன் மக நட்சத்திரத்து பெண்ணையும் மூல நட்சத்திரத்து பெண்ணையும் கல்யாணம் பண்ண முடியாது. அதே மாதிரி 3 நட்சத்திரம் ஜாயின் உண்டு ஒவ்வொன்று. அப்போது அந்த தசாபுத்தி காலங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிற காலத்தில் கண்டிப்பாக இந்த பிரிவு விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் விடும். அவனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷமும் இருக்குது, ராகுகேது தோஷமும் இருந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது 2ஆம் இடத்துல கோசார ரீதியாகவும் இந்த பயிற்சிகள் சொன்னாலும் முதல்ல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் அவனுக்கு இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு, சனி, ராகு, கேது, இந்த மாதிரிலாம் கோசாரத்திலையும் பயிற்சிகளிலும் சரியான ஒரு அமைப்பு இல்லாத காலகட்டத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி நிரந்தரமாக பிரியக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவார். இதுக்கு நான் ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தா தான் ஏன் பிரிவு வருது, ஏன் பிரிஞ்சுட்டாங்க, சேருவாங்களா சேர மாட்டாங்களா, இவ்வளவுதானாங்கிறத ஒரு முடிவு பண்ணுறதுக்கு சொந்த ஜாதகம் அவசியம் பார்த்தா தான். நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தோஷங்கள், தசாபுத்திகள், கிரக அமைப்புகள், இதெல்லாம் அதுக்கு தான் முதல்லையே நல்லதாக பார்த்து திருமணம் பண்ணுறோம். இப்போல்லாம் ஜாதகமே யாரும் பார்க்குறதில்ல. அப்போது ஜாதகம் பார்த்து பண்ணுற ஜாதகத்தில் இதெல்லாமே கணிக்கிறோம். ஸோ அரை மணி நேரத்தில் நம்ம இப்போ டிவி இந்த பதிவு பார்க்குற நேரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்து திருமணத்தை முடிவு பண்ண முடியாது. அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணினால்தான் அந்த நிறைய பேர் கேட்கலாம், என்கிட்டயே கேட்பாங்க, ஜாதகம் பார்த்து தான் பண்ணுங்க சாமி கல்யாணம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகம் பார்க்கறதுங்கிறது இந்த மாதிரி 10 நிமிஷம் பார்த்துட்டு 100 பேர் அங்கே உட்காந்துருப்பான் வரிசையாக. இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தாங்கமே ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு முக்கியமானது பார்த்துட்டு பொறுத்துக்கங்க பண்ணிடலாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா பிரயோஜனம் இல்லை. கணித்து எப்படி ஒரு ஜாதக திருமணம் பொறுத்த இவனுக்கு எல்லாம் சூட் ஆகுது, செட் ஆகுது, இப்போ பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணோம்னா ஆராய்ந்து பார்ப்பதற்கு எப்படி 1 வாரம் டைம் போயிடும். அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அப்படியெல்லாம் பார்த்து பண்ணினால் இந்த என்டையர் லைஃப், கடைசி வாழ்க்கை வரைக்கும் முடிவு பண்ணால் இந்த பிரிவுகள் அப்படிங்கிறது வராது. அதற்கு நல்ல ஜோதிடராக நல்ல ஜாதகமாக பார்த்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து, நிறைய பேருக்கு பிரச்சனை ஓடின்னு இருக்கும் உள்ளுக்குள்ளே, வெளியில் சொல்ல முடியாது, பிரியவும் முடியாது. என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். இப்படி காலகட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நானாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறது, இது எல்லாமே இருக்குது. இதுக்கு தீர்வு உண்டு. சொந்த ஜாதகம் பார்த்தால் இது எப்போ தீரும், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டோம். அதிலிருந்து நம்ம தாராளமாக இந்த தோஷத்திலேருந்து விடுவிச்சுட்டோம். நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத
மீண்டும் ரிப்பீட் பண்ணி தொடர்ந்து வாழக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதற்கு முழுமையாக சொந்த ஜாதகத்தை கண்டிப்பாக இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க அவசியம் பார்த்து தான் ஆகணும். இப்போ வந்து திருமண வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க குருஜி. அதனால வந்து குடும்பமே வந்து பிரிவு நிறைய சந்திக்குது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? குடும்ப பிரிவு அப்படிங்கிற காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்திலையும் பிரச்சனைகள் இருக்கணும். இந்த கோச்சார ரீதியான பலன்கள் பொதுவாக 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய சனி பகவானும், 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாகக்கூடிய ராகு பகவானும், 1 வருடத்திற்கு ஒருக்கா பயிற்சியாகக்கூடிய குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இதில் ஒரே ராசியில் 3 பேர் இருக்காங்க. நான் முதல்ல சொன்னனே, அப்பா பையன் பொண்ணு 3 பேர் ஒரே ராசின்னா 3 பேருக்கு ஒரே பிரச்சனை. பொண்ணுல வரக்கூடிய சனி பயிற்சி மீனராசிக்கு ஜென்மச்சனியாக வருது. ஒரே வீட்டில் மீனராசிக்காரங்க 3 பேர் இருந்தால் என்ன வேணாலும் பிரச்சனையை கொடுக்கும். குடும்ப பிரிவு அப்பாவை பிரித்து வைக்கும், பையனை பிரித்து வைக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் நெல்லிக்காய் மூட்டையை சிதறி விட்ட மாதிரி ஒரு பக்கம் ஓடிட வேண்டிய அது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கொடுத்து ஒன்றுமில்லாத பிரச்சனையாக இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருக்கும். அது எங்கேயோ போய் முடிஞ்சு குடும்பமே பிரிஞ்சக்கூடிய அப்படிங்கிற சூழ்நிலைகளுக்கு கிரகங்கள் தான் காரணம், சொந்த ஜாதகமும் காரணம், நடக்கக்கூடிய தசாபத்திகள், அப்போ நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இதெல்லாமே காரணமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமுன் காத்துக்கணும். நம்ம அதுக்கு தான் இந்த சனி பயிற்சி பலன், ராகுகேது பயிற்சி பலன்லாம் நாங்கள் பதிவில் போடுறோம். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து இப்போ ஏதாவது எனக்கு வாய்ப்பு இருக்கா, மழை வர்றதுக்கு முன்னாடி வானிலை ஆய்வு மையம் சொல்லிடுறதில்ல, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்டு, இங்கே லீவு அப்படி அந்த மாதிரி நம்ம ஜாதகத்தையும் பார்த்து நம்ம அலர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு அமைதியாக இருந்துக்கணும், இவங்க பேசுனா நம்ம விட்டு கொடுத்துடணும், இந்த இடத்துல பேசக்கூடாது, இதை அலர்ட் பண்ணணும்னால் இந்த கிரகங்கள் இங்கே அந்த பிரச்சனையை கொடுக்க போகுது, அதற்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியல. இப்போ சனி பயிற்சி இந்த மாதிரி சொன்னீங்க. நிறைய பேத்துக்கு 7.5 சனி இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 7.5 சனி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திருமணம் செய்யலாமா குருஜி? 7.5 சனிக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. 7.5 சனி நடக்கிற காலத்தில் ஒருவருடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ சனி இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. சொந்த ஜாதக கட்டத்தில் பார்க்கணும். லக்னம்னு சொன்ன ஃபஸ்ட்டு, லக்னம் 1வது வீடு, அதிலிருந்து 7, 8 அப்படிங்கிறது தான் திருமணஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் தசாபத்திகள் சிலது இருக்குது. இந்தந்த தசாபத்திகள் நடந்தாலும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை 7.5 சனியிலையும் ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். 7.5 வருஷத்துக்கு 23 வயசில் அவனுக்கு 25 வயசில் 7.5 சனி ஆரம்பிக்குது. அவன் ஜாதகத்தில் 7, 8 சனி இருக்குன்னா அது முடிகிறதுக்கு 33 வயசு ஆயிடும். அது வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த 7.5 சனிக்குள்ளே ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம். 7.5 சனின்னா என்ன, 3 ராசியை பிடிக்கிறது. இப்போ இருக்கிற சனி வந்து கும்பத்தில் இருக்கார். அப்போ மகரத்துக்கு கடைசி 2 வருஷம், கும்பத்துக்கு 5 வருஷம், பிடிக்க போகிறது மீனத்துக்கு. இங்கேருந்து இங்கே இப்போ இருக்கிறது மீனத்துக்கு 2.5 வருஷம் ஆரம்பிச்சிருக்கார். இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் இதிலிருந்து இதுக்கு போயிடுவார், இதை விட்டுருவார், கொடுத்தா மேஷத்தை பிடிப்பார். புரிஞ்சுதா? அதான் 7.5 சனி. 3 ராசிக்கு 2.5 வருஷம். இதில் நடுவில் எந்த கிரகத்தில் இருக்கோ அதான் ஜென்மச்சனி. சனி உட்கார்ந்துருக்கிறது, பின்னாடி ஒன்றையும் அடுத்தது ஒன்றையும் பிடிக்கிறது. இப்போ நடுவில் இருக்கும் பொழுது ஜென்மச்சனி. இப்போ நம்ம ராசியில் ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா மீனராசிக்காரன் வச்சுக்கங்க, அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அதுக்கு தான் வராரு. மீனராசிக்காரனுக்கு 7, 8 சனி இருந்து இந்த 7.5 சனியில் ஜென்மத்தில் மீனத்திலேயே சனி இருந்தால் அந்த 2.5 வருஷம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் தெரிஞ்சுக்கணும், சொன்னால் புரியாது, சொந்த ஜாதகம் பார்க்கணும். அதுக்கும் இப்போ வந்து 2ஆம் திருமணம் செய்யறதுக்கு வந்து ஜாதகத்துலலாம் வழி உண்டாகும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருந்ததுன்னா இருதார யோகம் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த செவ்வாய் தோஷங்கிறது பலமான முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், பரிகார செவ்வாய் தோஷங்கிறது பரிகாரம் பண்ணால் சரியாக போயிடும். பரிகாரமே பண்ண முடியாத செவ்வாய் தோஷம்னு சொன்னது இருக்கும் ஒரு ஜாதகத்தில். இந்த குரு பார்வைப்படாதது, இந்த சுப கிரகங்களுடைய சேராமல் இருக்கிறது, பலமான கெட்ட ஸ்தானங்கள் அமையிறது, இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சதுனால் கண்டிப்பாக இருதார யோகம். இருதார யோகத்தில் 2 விஷயங்கள் உண்டு. மனைவி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்கு இது பொருந்தும். மனைவியோ கணவனோ இறந்து 2வது திருமணம் பண்ணுறதுங்கிறது விதி முறை, அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து இன்னொரு விஷயங்கள் இருக்கும் பொழுதே 2வது திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் 2 கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் 4, 5 கூட பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஜாதக அமைப்பு. நான் சொன்னேன், பலமான இடத்துல கெட்ட இடங்களில் இந்த செவ்வாய் அமர்ந்திருந்தால் இந்த மாதிரி ஸ்தானங்கள். சில பேர் தெரியாமலேயே பழக்க வழக்கத்தில் இருக்கிறதும் அந்த மாதிரி வாய்ப்புகளையும் இந்த இருதார யோகத்திற்கு அமைப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதற்கு அவசியம் பரிகாரங்கள் பண்ணினால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் வந்து கேரக்டர் வைஸெல்லாம் பிரிக்க முடியாது. தோஷம்தான் தோஷம்தான், யாருக்கு இருந்தாலும் அந்த அதனுடைய அமைப்பை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால்
அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். நம்ம ஜாதகத்திலிருந்து அதை நிவர்த்தி பண்ணிட்டால் அதிலிருந்து முழுசா விடுபட்டு நம்ம நல்லபடியா வாழலாம். இப்போ வந்து திருமணத்திற்கு வந்து தசா புத்தி அப்படிங்கிறது வந்து அவசியமா? கண்டிப்பா அவசியம். தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திங்கிறது இண்டிவிஜுவல். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பொது. கோச்சாரம்ங்கிறது நான் முதல்லயே சொன்ன மாரி சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சிலாம் ஒரு ராசிக்காரன் மேஷ ராசின்னா மேஷ ராசியில பல கோடி பேர் பிறந்திருப்பான். அவனுக்கெல்லாம் ஒரே பலன் தான். தசாபுத்திங்கிறது எனக்கு ஒண்ணு நடக்கும், உங்களுக்கு ஒண்ணு நடக்கும், இன்னொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா நடக்கக்கூடியது. அதுல நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ல நல்ல தசாபுத்திகள் இந்த 7, 8ல் இருக்கக்கூடிய தசாபுத்திகள், குரு தசை இந்த மாதிரிகள் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் நமக்கு திருமண தடை ஏற்படுத்தாது. திருமணம் சீக்கிரம் நடக்கும். அல்லது சுத்த ஜாதகமாக இருந்தும் தசாபுத்திகள் சரியான அமைப்பாக இல்லாவிடில் திருமண தடையை கொடுக்கும். அப்போ தசாபுத்தி என்ன பண்ணுது, இப்போ அதுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தசாபுத்திகள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது தான். இப்போ குரு பலன் அப்படிங்கிற நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த குரு பலன் இருந்தா தான் நம்ம திருமணம் வந்து செய்யணுமா? கண்டிப்பா. குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு ஜாதகத்துல குரு பார்த்தால்தான் ஒரு கோடி நன்மை. குரு மறைஞ்சிட்டா, குரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டால் ஒருவருடைய ஜாதகத்திலேயே இருக்கட்டும், கோச்சார பலன்கள்லையா இருக்கட்டும், லக்னம் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருவார். இந்த இடத்துல குரு இருந்தால் அப்போ குரு பார்வை இல்லை. குரு பலன் அப்படிங்கிறது இல்லை. குரு பலன் இல்லாத குரு தான் திருமணத்திற்கு அதிபதி. ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் திருமணம் அமையும். அந்த குரு பலன் இல்லைங்கும் பொழுது திருமண வாழ்க்கைங்கிறது நடக்காது. ஆனால் இதில் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. எனக்கு இல்லைன்னா நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய என்னுடைய மனைவிக்கு அந்த பலன் இருந்ததுன்னா எனக்கு பார்க்க வேண்டியது. ஆணுக்கு இல்லாவிடில் பெண்ணுக்கு இருந்தால் அந்த குரு பலன் இருந்தால் தாராளமாக அந்த திருமண வாழ்க்கைங்கிறது திருமண அமைப்புங்கிறத ஏற்படுத்தலாம். அது பெண்ணுக்கு இருந்து ஆணுக்கு இருந்தால் பண்ணலாம், ஆணுக்கு இருந்து பெண்ணுக்கு இல்லாமல் இருந்தாலும் பண்ணலாம். குரு பலன்கிறது குரு பார்வைங்கிறதும் இருந்தால்தான் திருமணம் அப்படிங்கிறது அமையும். நம்ம பண்ணுறோம் பண்ணலைங்கிறது 2வது விஷயம். இந்த திருமணம் அமைகிறதுக்கே குரு பலன் இருந்தால்தான் அமையும். அவசியம் தேவை குரு பலன். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து நிறையா காதல் திருமணம் இந்த மாதிரி நிறையா பண்றாங்க. ஸோ அந்த காதல் திருமணத்துக்கு வந்து கிரகங்கள் தான் காரணம். கண்டிப்பா. காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் காதலே வரும். எப்படி நான் முதல்ல சொன்ன சன்னியாச வாழ்க்கைக்கு கிரகங்களுடைய அமைப்பு, சன்னியாசிக்கும் ஜாதகம் தான் காரணம். லவ் மேரேஜ் பண்ணி திருமண காந்தர்வ விவாகம்னு பேர். அந்த மாதிரி திருமணம் பண்ணுறதுக்கும் கிரகங்கள் தான் அமைப்பு. சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாகவோ பலமாகவோ இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் நீங்கள் வேண்டான்னு சொல்லி போனாலும் தானாக வந்து அமையும். இதை நம்ம வேண்டாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அவனுக்கு காதல் ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்துட்டே இருக்கும். அது காரணம் சுக்கிர பகவான் லக்னத்தில் இருந்தாலோ, அவருடைய வீடான ரிஷபத்தில் இருந்தாலோ, துலாத்தில் இருந்தாலோ, 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் இருந்தாலோ, முக்கால்வாசி 99% ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு. இந்த காதல் திருமணம் காதல் மட்டும் நடக்கும். திருமணம் வேற பெண்ணை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு, வேற ஆணை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. காதலிக்கிறவனையே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும் கிரகங்கள் தான் சொல்லும். அதற்கு நம்ம சொந்த ஜாதகம் பார்க்கணும். நிறைய பேர் இந்த ப்ராசஸில் இருப்பாங்க இப்போ. அப்போ அவங்களுக்கு வந்து டவுட் வரலாம். அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலிக்கிறவங்க நம்ம கல்யாணம் பண்ணோம், வீட்டில் இடத்தில் பண்ணுறாங்க, இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஊர் உலகம் ஒத்துக்குமா அப்படின்லாம் காதல்ங்கிறது அதெல்லாம் மீறி வர்றது தானே. வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டான். வந்து அதை கல்யாணம் பண்ணுறவங்க ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் மூளைக்கு வரும். அப்போது என்ன ஆகுது அப்படிங்கும் பொழுது இதுக்கு அவனுடைய ஜாதகத்தில் வழி இருக்கா? காதல் திருமணம், இவன் காதல் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா? லவ் பண்ணுற ஆணை கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி இருக்காங்கிறது சொந்த ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அப்போ இந்த லவ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அவசியம் தாராளமாக இந்த சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஜாதகமே நம்ம கை கொடுக்குது, தாராளமாக இதில் இறங்கலாம் அப்படின்னு செய்யலாம். இப்போ நம்ம நிறைய தோஷங்கள் பார்த்தோம் குருஜி. இப்போ அந்த தோஷங்களுக்கெல்லாம் வந்து சரியான முறையான பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு திருமணம் வந்து அவசியம் நடந்துருமா? கண்டிப்பா. இப்போ கிரகங்கள் அப்படின்னாலே அந்தந்த கிரகங்கள் இந்தந்த கெடுதலை கொடுக்குது, இந்தந்த நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பரிகாரம் அப்படின்னா என்னன்னா பிராயச்சித்தம். பரிகாரம்ங்கிறது அந்த கிரகத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது. இப்போ நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோபத்தை சாந்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை பற்றி பெருமையாக பேசணும், உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், உங்கள் மனசில் வந்து இருக்கிற கோபத்தை தணிக்கணும். சரி போயிட்டு போகிறான் போ, பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா அவரை பெருமையாக அது ஐஸ் வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த கிரகங்கள்னால ஒவ்வொன்றுக்கும் பரிகாரங்கள் இருக்குது.
இப்போ நம்ம பேசுகிறது திருமண வாழ்க்கையை பற்றி தான். அது போக ஆயுளுக்கு பரிகாரம், வேலைக்கு பரிகாரம், படிப்புக்கு பரிகாரம், எல்லாத்துக்குமே எந்த கிரகம் தடுக்குதோ அதுக்கு பரிகாரங்கள் ஒன்று. எப்போ ஒரு நம்ம சொன்ன மாதிரி நோயின்னு ஒன்று வந்துட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பண்ணால் தான் நோய் சரியாகுது, இல்லைன்னா ஆகாது. ஒரு மாதமாக வயிற்று வலிக்குது, கணையத்தில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை எல்லாம் தெரியுது. போய் பார்த்து நான் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே எடுத்து இதை கன்ஃபார்ம் பண்ணி அதற்குண்டான வைத்தியத்தை பண்ணால் மட்டும்தான் அது என்ன சரியாகுது. மீண்டும் நம்ம பழையபடி ஆக்டிவ் ஆகிறோம். அதே மாதிரி ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிறது ஜாதகம் பார்த்தால் கண்டுபிடிச்சிடணும். எனக்கு இது இருக்குது, எனக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா தோஷம் போகாது. அதுக்காக சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம். சண்டைக்காரன்னா யார்? எந்த கிரகம் கிடைக்குதோ அந்த கிரகத்திற்கு உண்டான அதுக்கு தான் இந்த பூஜைகள், முறைகள், யாகங்கள், பரிகாரங்கள், அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பரிகாரம், ஹோமங்கள், பூஜைகள் இப்படிலாம் அது நம்மளுடைய சாஸ்திரங்களில் விதிகள் வழிவகுத்திருக்கு. அப்போ அந்த பூஜை முறைகளையும் ஹோமங்களையும் இந்தந்த கிரகங்கள்னால இந்தந்த தடைகளுக்கு இதை முறையாக நம்ம செய்யணும். முறையாக செய்தால் எங்கேயா அந்த கோயிலுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பரிகாரங்கள் கேட்குற கேள்விகளுக்காக இந்த பதிலை சொல்கிறேன். பரிகாரங்கிறதுல கோவிலுக்கு போய் செய்யக்கூடியது அப்படிங்கிறது பரிகாரத்தில் அடங்காது. எல்லா நேயர்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கோவில் அப்படிங்கிறது நம்ம ஆத்ம திருப்திக்காகத்தான் போகிறோம். இந்த கோயிலில் போய் தீபம் போட்டு காளகஸ்தி போயிட்டு வந்து, திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்து, திருநள்ளாறு போயிட்டு வந்தேங்கிறதெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது. தோஷம் இல்லாதவனும் கோயிலுக்கு போகலாம். எந்த கோயிலாவது இவன் தான் இங்கே வரணும், ராகுகேது தோஷம் இருக்கிறவன் தான் இங்கே வரணும்னு போர்டு வச்சிருக்கா, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கிறவன் தான் வைத்தீஸ்வரன் கோயில் போர்டு வச்சிருக்கா? இறைவன் பொதுவானவர். அப்போ எல்லாருமே கோயிலுக்கு போகலாம், வரலாம். நமக்கு தோஷம் அப்படின்னு இருந்தால், எனக்கு வியாதி இருந்தால் நான் மட்டும்தான் வைத்தியம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவன் ஜாதகத்தில் தோஷங்கள்னு இருந்தால், காலசர்ப்ப தோஷம், திருமணத்தடைக்குண்டான ராகுகேது தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சஷ்டாஷ்டக தோஷம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல ஆச்சாரியராக குருவாக பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இண்டிவிஜுவலாக தனிமையாக அவர்களுக்காக செய்து கொண்டால் மட்டும்தான் அந்த தோஷம் விலகும். இல்லை கோயிலில் போய் தெய்வம் போட்டு அங்கே பண்ணேன் இங்கே பண்ணேன்னா கோவிலில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது 100% நன்மைகளை தராது. தனிமையாக நாம் செய்து கொள்வது தான் நன்மையை தரும். அதற்குண்டான பிராயச்சித்தம், தோஷம் விலகும். இப்போ நம்ம தோஷங்கள் பரிகாரங்கள் நிறைய பார்த்தோம் குருஜி. இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகத்தை அனுப்பி வச்சா நீங்கள் பார்ப்பீங்களா குருஜி? அதுக்கு பரிகாரம் சொல்லுவீங்களா குருஜி? ஆமாம். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாராலே பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது பெரிய கடல். அது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லி அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது டெய்லி படிக்கலாம். ஒவ்வொரு விஷயம் அதில் தெரிஞ்சுன்னே வாழ்நாள் முழுவதும் படிக்கலாம். அது கரை காண முடியாத ஒரு கடல், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போது அந்த ஜாதகம் பார்க்கறது நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். பல தலைமுறைகளாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய இப்போ ஒரு 56 தலைமுறையாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னுடைய தலைமுறையில் நான் 57வது தலைமுறை. இப்போது என்னோட முன்னோர்கள் எல்லாமே இதே ரீதியாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி ஜாதக நூல்கள், பல ஓலைச்சுவடிகள் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஆராய்ந்து தான் நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டு வரோம். அதுக்கு நான் ஸ்கூலும் வச்சு நடத்தின்னு இருக்கேன். முதல்ல சொன்ன மாதிரி எங்கிட்ட நிறைய மாணவர்கள் குருகுலத்திலிருந்து கற்றுக்கிறாங்க. இந்த ஜாதகம், வேதம், ஆகமம், பூஜை முறைகள், கும்பாபிஷேகங்கள், யாகங்கள், பரிகாரம்லாம் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம இந்த சேனலில் இருக்கக்கூடிய நேயர்கள், இதை பதிவை பார்க்கக்கூடிய அனைவருமே சொந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய விருப்பம் இருந்தால் தாராளமாக இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய நம்பருக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் சொந்த ஜாதகமும் பார்த்து தெளிவாக விவரமாக கூறி நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த பரிகாரங்களும் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறதையும் விளக்கமாக கூறி அவர்கள் விருப்பப்பட்டால் அந்த பரிகாரத்தையும் அவர்களுக்கு முறையாக நாங்கள் பண்ணி கொடுத்துன்னு வரோம்மா. அதனால் இந்த திருமண தடைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களுக்கு, இந்த தடைகளுக்கும் தோஷங்களுக்கும் எதற்குமே தீர்வில்லாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாருமே தீர்வாகக்கூடிய விஷயங்கள் தான். அதை கரெக்டாக சரியாக நாம் தெளிவாக தெரிந்து அதற்குண்டான முறையான பரிகாரங்களையும் வழிமுறைகளையும் நாம் கடைபிடித்தோமேனால் இந்த தோஷங்கள்லேருந்து விடுபட்டு நாமும் நல்ல திருமண வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. இவ்வளோ நேரம் நம்ம திருமண வாழ்க்கையை பற்றியும் அதோட தோஷங்கள், பரிகாரங்கள் பற்றி நிறைய எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. நன்றிமா, நன்றி சுந்தர். அன்பான எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களே, திருமண தடை அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்தந்த காலகட்டத்தில் எதனால் தடைங்கிறதே தெரியாமல் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத பரிகாரங்களையும் தேவையில்லாத இதையும் செய்து திருமணம் நடக்காமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த பதிவை இப்போ இந்த காணொலி மூலமாக நாங்கள் போட்டிருக்கோம்.
அதனால் இந்த பதிவை கண்ட அனைவருமே, நமது நேயர்கள் அனைவருமே தங்களுக்கு என்னென்ன சந்தேகம் ஜாதக ரீதியாக இருந்தாலும், திருமணத்தை மட்டும் சொல்லலை, கல்வியாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், கடன் தொல்லைகள், தொழிலாக இருக்கட்டும், ஆயுளாக இருக்கட்டும், நோய் நொடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் எல்லா மனிதர்களுமே தவித்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் கணித்து தசாபுத்தி பலன்கள், கோச்சார பலன்கள், இந்த மாதிரி 12 கட்ட பலன்கள் இதெல்லாம் ஆராய்ந்து நாம் பார்த்தோமேயானால், நான் முதல்ல சொன்ன மாதிரி தீர்வு அப்படிங்கிற இல்லாத பிரச்சனைகளே கிடையாது. எல்லாத்துமே சால்வ் பண்ணலாம். அப்போ அதை அவசியம் ஆராய்ந்து பார்த்து அதற்குண்டான தீர்வுகளை கண்டோமேயானால் எல்லாருமே சந்தோஷமாக இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளிலுமே இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம நல்லபடியாக சிறப்பாக இருக்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணான 9865 98370 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து எல்லா பலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி.